குழந்தை உதைக்குது அப்படின்னு பேசணும். பேச வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படி பேசலாம்? குழந்தை உதைக்குது அப்படின்னு பேசணும். த பேபி இஸ் கிக்கிங் அப்படின்னு பேசலாம். த பேபி இஸ் கிக்கிங், குழந்தை உதைக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, குழந்தைத்தனமா இருக்காத அப்படின்னு பேசணும். குழந்தைத்தனமா இருக்காத, வயசு என்ன உனக்கு, குழந்தைத்தனமா இருக்காது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் பி சச் அ பேபி அப்படின்னு பேசலாம். டோன்ட் பி சச் அ பேபி, குழந்தைத்தனமா இருக்காத அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன நீ அவாய்ட் பண்றல்ல, என்ன நீ அவாய்ட் பண்றல்ல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஆர் அவாய்டிங் மீ ஆரண்ட் யூ அப்படின்னு பேசலாம். யூ ஆர் அவாய்டிங் மீ ஆரண்ட் யூ, நீ என்ன அவாய்ட் பண்றல்ல அப்படின்னு அர்த்தம். சரி, நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஐ நோ வெரி வெல். எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. சரி, ஐ நோ யூ ஹாவ் பீன் அவாய்டிங் மீ. யூ ஹாவ் பீன் அவாய்டிங் மீ அப்படின்னா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஐ நோ யூ ஹாவ் பீன் அவாய்டிங் மீ, நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சிடாத, முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாத அப்படின்னு பேசுகிறோம். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட், முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சிடாத அப்படின்னு அர்த்தம். சரி, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாத, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கோவப்படாத அப்படின்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு பேசலாங்களா? டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி, கோவப்படாத. ஃபார் அன்வான்ட் திங்ஸ் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கெட் ஆங்க்ரி ஃபார் அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் இதை 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு பேசணும். நான் இதை 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் இதை வாங்கினேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ பாட் இட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ பாட் இட் ஃபார் 1000 rupees அப்படின்னு பேசலாம். ஐ பாட் இட் ஃபார் 1000 rupees. நான் இதை 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, உன்னை தவிர எல்லாருமே வந்திருந்தாங்க. உன்னை தவிர எல்லோருமே வந்திருந்தார்கள் அப்படின்னு பேசணும். உன்னை தவிர எல்லாருமே வந்திருந்தாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேட் கம், எல்லாருமே வந்திருந்தாங்க. எக்ஸப்ட் யூ, உன்னை தவிர. எக்ஸப்ட் அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தங்களா? எவ்ரி ஒன் ஹேட் கம் எக்ஸப்ட் யூ, உன்னை தவிர எல்லாருமே வந்திருந்தாங்க. அவரை நான் வர வேணான்னு சொல்லிட்டேன், அவரை நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம் நாட் டு கம் அப்படின்னு பேசலாம். இந்த வாக்கியத்தில் இந்த நாட் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு ஐ டோல்ட் ஹிம் டு கம் அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம் டு கம் அப்படின்னா நான் அவரை வர சொல்லிட்டேன். நாட்டுன்ற வார்த்தையை சேர்த்து பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அவரை வர வேணான்னு சொல்லிட்டேன். ஐ டோல்ட் ஹிம் நாட் டு கம், நான் அவரை வர வேணான்னு சொல்லிட்டேன். சரி, அவன் பழத்தை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டான், இல்லைன்னா அவன் பழத்தை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஹீ டசன்ட் ஈட் அப்படின்னா அவன் சாப்பிட மாட்டான் வழக்கமா, இப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, ஹீ டசன்ட் ஈட் எனிதிங், அவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான், அவன் எதையுமே சாப்பிட மாட்டான். எக்ஸப்ட் ஃப்ரூட், பழத்தை தவிர. ஹீ டசன்ட் ஈட் எனிதிங் எக்ஸப்ட் ஃப்ரூட் அப்படின்னா அவன் பழத்தை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவன் பழத்தை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இங்கே வாவேன், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு பேசணும். ஒரு நிமிஷம் இங்கே வா, கம் ஹியர் ஃபார் அ மினிட் அப்படின்னு பேசலாம். கம் ஹியர் ஃபார் அ மினிட். ஃபார் எ மினிட் அப்படிங்கிறது ஃபார் அ மினிட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் இங்கே வா. சரி, எப்பன்னு சொல்லு வரேன், எப்பன்னு சொல்லு வரேன் அப்படின்னு பேசணும். டெல் மீ வென் ஐல் கம், டெல் மீ வென் ஐல் கம், எப்பன்னு சொல்லு வரேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் அ டாட்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் அ டாட்டர் யுவர் ஏஜ், உன்னோட வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, எதுக்கு இப்போ குழந்தை மாதிரி அழுவுற, ஏன் இப்போ குழந்தை மாதிரி அழுவுற அப்படின்னு பேசணும். ஏன் அழுவுறன்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? வை ஆர் யூ கிரையிங் அப்படின்னு பேசலாங்களா? சரி, லைக் அ சைல்டு அப்படின்னா ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தை மாதிரி. வை ஆர் யூ கிரையிங் லைக் அ சைல்டு, எதுக்கு இப்போ குழந்தை மாதிரி அழுவுற? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.